தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 32,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. வியட்நாமை சேர்ந்த வில்பாஸ் என்ற மின்சார வாகன உற்பத்தி நிறுவனத்தை இன்று காலை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள தனியார் மகாலில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது பங்கேற்றார். இதில் சுமார் 49,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் 32,554 கோடி முதலீட்டில் அமைக்கப்படக்கூடிய 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனால் 3,600 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் 2,530 கோடி ரூபாயில் 5 திட்டங்களை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில கனிமொழி எம்பி, அமைச்சர்கள் TRP ராஜா, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.